வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு எபிக் லைஃப். நான் உங்கள் வெற்றி கூட்டாளி. லா ஆஃப் சக்ஸஸ் இன் 16 லெசன் அப்படிங்கிற புத்தகத்தை நம்ம தொடர்ச்சியாக இது வரைக்கும் ஒரு சீரீஸாக பார்த்துட்டு வந்தோம். இது அந்த வரிசையில் கடைசி பாகம் 13. இந்த பகுதியில் 15 மற்றும் 16வது பாடங்களை நம்ம பார்க்க இருக்கிறோம். லெசன் 15 டாலரன்ஸ், சகிப்புத்தன்மை. இந்த சகிப்புத்தன்மையின்மை அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கை பற்றி நெப்போலியன் ஹில் இந்த பகுதியில் ரொம்ப விரிவாக பேசியிருப்பார். அதில் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட், ஒரு டேக்அவே அப்படின்னு சொன்னீங்கன்னா, இன்டாலரன்ஸ் அப்படிங்கிறது ஒரு வகையான அறியாமை அப்படின்னு நெப்போலியன் ஹில் சொல்லியிருப்பார். அதாவது நமக்குள்ளே ஒரு பொறுமை இல்லாத, ஒரு சகிப்புத்தன்மை இல்லாத, ஒரு விஷயத்தை பொறுத்து கொள்ள முடியாமல் உடனே செயல்படக்கூடிய ஒரு தன்மை பல பேர்கிட்ட இன்றைக்கி காணப்படுது. எந்த துறையாக இருந்தாலும் அந்த இடத்துல சில நேரத்தில் ஒரு கால அவகாசமோ அல்லது நம்ம பொறுத்து போக வேண்டிய, சகித்து போக வேண்டிய சில விஷயங்கள், சில சூழ்நிலைகள், சம்பவங்கள் நமக்கு நேரலாம். அந்த தருணத்தில் நாம் பொறுத்து கொள்ள முடியாமல் எடுக்கக்கூடிய சில தவறான முடிவுகள் தான் நம்முடைய தவறான விளைவுகளுக்கு காரணமாக அமையுது அப்படிங்கிற ஒரு கருத்தையும் இந்த இடத்துல ஆழமாக நெப்போலியன் ஹில் சொல்லியிருப்பார். இந்த இடத்துல இந்த இன்டாலரன்ஸ், பொறுத்து கொள்ளாமை, சகிப்புத்தன்மை இன்மை அப்படிங்கிறது ஒரு அறியாமையின் காரணமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்போது இதை எப்படி நம்ம ரெக்டிஃபை பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிம்பிளாக நீங்கள் அடுத்த முறை நமக்குள்ளே ஒரு சகிப்புத்தன்மை நம்மகிட்ட இருந்து இழக்கிறோம் அப்படின்னு நமக்கு தோணும்போது, நாம் இதை சகித்து கொள்ள வேண்டுமா, நாம் இதை பொறுத்து தான் போக வேண்டுமா, அல்லது நம்ம இந்த இடத்துல உடனடியாக நம்ம ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணுமா, நம்ம எடுக்கக்கூடிய இந்த முடிவானது நான் கோபப்பட்டோ அல்லது ரொம்ப எமோஷ்னல் ஆகியோ உணர்ச்சி வசப்பட்டோ எடுக்கக்கூடிய ஒரு முடிவா அப்படிங்கிற சில கேள்விகளை நம்முடைய மனசில் கேட்டுக்கொண்டு, நம்முடைய மனதை அமைதிப்படுத்தி கொண்டு அதுக்கப்புறம் நம்ம முடிவு எடுக்கிறது ஒரு சிறந்த தீர்வாக அமையும். லெசன் 16 த கோல்டன் ரூல், தங்க விதி. அது என்னங்க அது தங்க விதி அப்படின்னு கேட்டிங்கன்னா, மற்றவர்கள் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதையே மற்றவர்களுக்கு நீங்கள் செய்யுங்கள். இதுதான் அந்த தங்க விதி அப்படிங்கிறது. அதாவது நம்ம மற்றவங்க கிட்ட இருந்து நிறைய விஷயங்களை நாம் எதிர்பார்ப்போம், விரும்புவோம். இதெல்லாம் அவங்க இந்த மாதிரி என்கிட்ட இப்படி நடந்துக்கணும், இதெல்லாம் அவங்க எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோக்கத்தோடு நம்ம இருப்போம். ஆனால் இதையெல்லாம் நாம் மற்றவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் மற்றவங்க எல்லாரும் எனக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா நான் மற்றவங்களுக்கு உதவி பண்ணணும். நான் மற்றவங்க எல்லாரும் என்னை மதிக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன்னா நான் மற்றவர்களை நான் மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும், அதிகமாக மதிப்பு கொடுக்க வேண்டும், மதிக்க வேண்டும். அடுத்தது, எனக்கு நிறையா பேர் ஏதாவது ஒரு உதவியோ அல்லது ஏதாவது சில விஷயங்களை எனக்கு சொல்லி கொடுக்கணும், எனக்கு ஒரு மென்டார் மாதிரி இருக்கணும் அப்படின்னா நான் அந்த மாதிரி மற்றவங்களுக்கு இருக்கணும். அதாவது எனக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு நான் அதிகமாக கற்றுக் கொடுக்க நான் கற்றுக்கொள்கிறேன். இதுதான் ஒரு பேசிக்கான ஒரு விஷயம். அதாவது இந்த இடத்துல நாம் எதை கொடுக்கிறோமோ அது நம்மிடத்துல திரும்ப வரும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை இங்கே திரும்ப நெப்போலியன் ஹில் வேறு விதமாக ரிமைண்ட் பண்ணுறாரு. சில நேரத்தில் நம்ம ப்ராக்டிக்கலாக யோசித்து பார்க்கலாமே, நம்ம மற்றவங்களுக்கு உதவி பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா எல்லாருமே நமக்கு உதவி பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது எல்லா நேரத்துலையும் சாத்தியம் கிடையாது. ரொம்ப 100% ப்ராக்டிக்கலாக பார்த்தோம் அப்படின்னா நாட் பாசிபிள். நம்ம எல்லாத்தையும் நம்ம மதிப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். நம்மளை எல்லாரும் மதிப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாரும் மதிக்க மாட்டாங்க. மதிப்பு தெரியாதவங்க, மதிக்க தெரியாதவங்க அல்லது மதிக்கிற குணம் இல்லாதவங்க எல்லாரும் மதிப்பாங்கலாம் சொல்ல முடியாது. அதே சமயம் எல்லாரும் நான் எல்லாத்துக்கும் நான் சொல்லிக் கொடுக்குறேங்க, எல்லாத்துக்கும் நான் நிறையா விஷயங்களை நான் ரிவீல் பண்ணுறேன், ஆனால் யாருமே எனக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா இந்த இடத்துல சில நேரத்தில் அது டைரெக்டாக செயல்படும், சில நேரத்தில் அது இன்டைரக்டாக செயல்படும். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது இன்னொருத்தவங்க உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க அப்படின்னு அவசியம் இல்லை. அவங்க அந்த நன்றியை நினைவு வச்சுக்கிட்டு உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு விதத்தில் உதவி செய்யலாம். அல்லது நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது நீங்கள் இன்னும் நிறையா கற்றுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நாம் செய்யக்கூடிய இந்த மாதிரியான விஷயங்கள், அதாவது நம்ம மற்றவங்க கிட்டேருந்து எதிர்பார்க்குற விஷயங்களை நாம் மற்றவங்களுக்கு கொடுக்கும்போது அது டைரக்டாகவோ இன்டைரக்டாகவோ நம்மிடத்தில் அது திரும்ப சேரும் அப்படிங்கிறத மனதில் நினைவு வைத்துக் கொள்ளுங்கள். நண்பர்களே, இந்த புத்தக சீரீஸோட கடைசி பகுதிக்கு நாம் வந்திருக்கிறோம்.
இன்னொரு புத்தக சீரீஸில் இந்த மாதிரியான நிறைய கருத்துக்கள், டேக்அவே, சம்மரிஸ் இதெல்லாம் வந்து ஒன்றா மிக்ஸ் பண்ணி ஒரு கலவையாக நாம் வந்து தொடர்ச்சியாக நம்ம பார்க்க போகிறோம். தொடர்ச்சியாக நம்முடைய எபிக் லைஃப் சேனலோடு இணைந்திருங்கள். அடுத்த வீடியோ பதிவில் மேலும் ஒரு பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.